நான் சொல்ல போகிற இந்த டிலிமா ஸ்டோரியை உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு மிட் நைட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அமைதியான ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க. அந்த இடத்தை சுற்றி கேமரா இல்லை மற்றும் சாட்சி சொல்ல யாரும் இல்லை. அப்போ உங்கள் காலில் ஒன்று தட்டுப்படுகிறது. அது ஒரு பை. அந்த பையை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஒரு பணப்பை. அதனுள்ளே 50,000 பணம் மற்றும் ஒரு அடையாள அட்டை இருக்கு. இந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் எடுக்க போகும் முடிவு ஒரு வாழ்க்கையே மாற்றும். ரவி ஒரு டெலிவரி வேலை செய்யக்கூடிய ஒரு பையன். அவன் இந்த நகர வாழ்க்கையில் சிக்கி திணறி வாழ்ந்து வருகிறான். அன்றைய இரவு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில், நாளைக்கு நீ வீட்டு வாடகை கொடுக்கலனா நீ கண்டிப்பாக வீட்டை காலி பண்ணிடணும். இந்த விஷயம் அவனை ரொம்ப கவலைப்படுத்துச்சு. அவன் ரொம்ப சோர்வாகிட்டான். இந்த விஷயம் அவனுக்கு நம்பிக்கை இல்லாத நிலைமையை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். போகும் வழியில் அவன் காலில் ஏதோ மென்மையான ஒன்று தட்டுப்பட்டது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அது ஒரு பணப்பை. அவனோட கைகள் நடுங்கின. இதயம் படபடன்னு வேகமாக துடித்தது. உள்ளே இருந்தது 50,000 பணம், ஏடிஎம் கார்டு மற்றும் ஒரு அடையாள அட்டை. அதில் சுரேஷ்குமார், வயது 62 என்று இருந்தது. ரவியோட மனசுக்குள்ள சொன்னா யாராவது தேடி வருவாங்கன்னு. ஆனா அந்த சாலை முழுக்க அமைதி. அங்க வேற யாரும் இல்லை. இந்த பணம் இருந்தால் வீட்டு வாடகை, கடன்கள் மற்றும் உணவு என்று இந்த பணத்தை வைத்து சமாளிச்சிடலாம். இது யாருக்கும் தெரியாது என்று அவன் மனசு சொன்னாலும் அவனுக்கு ரொம்ப தயக்கமாகவே இருந்துச்சு. அப்போதுதான் அந்த பணப்பைக்குள்ள இன்னொரு காகிதம் இருப்பதை அவன் பார்த்தான். அந்த காகிதம் ஒரு மருத்துவமனை ரசீது. அதில் இதய அறுவை சிகிச்சைக்கான முன்பணம் நிலுவையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்லிப். அதை பார்த்து ரவி உறைந்து போனான். இந்த பணம் அவனுக்கு அதிகமானதுதான், ஆனால் இது இன்னொருவரின் கடைசி நம்பிக்கை. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. 2 வழிகள் தான், ஆனால் 2ம் கனமானவை. ஆப்ஷன் 1, பணத்தை வைத்துக்கொள், உன்னை காப்பாற்றிக்கொள். ஆப்ஷன் 2, பணப்பையை திருப்பிக் கொடு, வறுமையில் இரு, ஆனால் ஒரு அறியாத உயிரை காப்பாற்று. ரவி கண்களை மூடினான். ஒரு முடிவை எடுத்தான். அவன் அடையாள அட்டையில் இருந்த முகவரியை நோக்கி நடந்தான். ஏனென்றால் சரி என்று செய்வது உடனே வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் நாம் யார் என்பதை நிரூபிக்கும். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் ரவியாக இருந்தால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்கள்.